அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம விரும்பக்கூடிய ஆணையோ பெண்ணையோ நம்ம வசியம் செய்யணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த விதிமுறைகளை பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம விரும்பக்கூடிய எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி, 1 மணி நேரத்திலேயே நம்ம என்ன செய்ய முடியும், வசியம் பண்ண முடியும். அந்த வசியம் செய்யக்கூடிய மகா மோகினி வசீகர வித்தை என்று சொல்லக்கூடிய ஒரு தாந்திரிக வித்தையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது ஒருவர் மேலே வந்து நம்ம வந்து வசிய பிரயோகம் வசிய மந்திரங்களை நம்ம பிரயோகம் பண்ணுறோம் அப்படின்னா, அதற்குன்னு ஒரு குறிப்பிட்ட 4 நட்சத்திரங்கள் பார்த்து அந்த வசிய பூஜையை நம்ம ஆரம்பித்து பண்ணினோம்னா, அவர்களை நம்ம என்ன செஞ்சிட முடியும்னா, எளிமையாக நம்ம என்ன செஞ்சிட முடியும், 1 மணி நேரத்திலே நம்ம என்ன செஞ்சிட முடியும், வசியம் பண்ண முடியும். அதுக்குன்னு நம்மளுடைய மாந்திரீக ஓலைச்சுவடியில் ஒரு சில விதிமுறைகளை குறிப்பிட்டிருக்காங்க. அது என்ன விதிமுறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வசியம் செய்ய போகிறவங்களுடைய நட்சத்திரம் என்னைக்கு வருது அப்படிங்கிற நாளை பார்த்து அந்த நாளை முதல்ல தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறோம். சரிங்களா? அந்த நாள் வளர்பிறையாக இருக்கும் பட்சத்தில் அந்த நாளையும் நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும். 2வது, அந்த வசியம் செய்யக்கூடிய நபருடைய நட்சத்திரத்துடைய பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் உள்ள அவங்களுடைய பட்சி எந்த நாளில் அரசாளுது, எந்த நேரத்தில் அரசாளுது அப்படிங்கிறத பார்த்து அந்த நேரத்தையும் நம்ம குறித்து எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வசியம் செய்யக்கூடியவங்களுடைய புகைப்படம், அவருடைய காலடி மண், அவருடைய வேர்வுப்பட்ட துணி, அவருடைய தலைமுடி, இந்த 3 பொருளும் இருந்துச்சு. இந்த 3 பொருளும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம இந்த நாள்லாம் குறித்து வச்ச அந்த நாளில் சுக்கிர ஓரை சந்திர ஓரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், குறித்து எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்குண்டான நேரத்தில் உங்களுடைய பூஜை ரூமில் என்ன செஞ்சிடணும்னா, மோகினிக்கு உண்டான சக்கரத்தை நம்ம ஒரு பஞ்சலோக தகட்டில் எழுதி அந்த தகட்டில் கீழே யாரை நம்ம வசியம் பண்ண போகிறோமோ அவருடைய பேரையும் எழுதி அந்த எந்திரத்துக்கு மஞ்சள், பால், பன்னீர், இளநீ, சந்தனம் இந்த மாதிரி பொருட்களை வச்சு அபிஷேகம் பண்ணி அந்த எந்திரத்துக்கு மோகினியோடைய வசிய அதோடைய எந்திரத்துடைய மைய பகுதியிலையும் வச்சு எந்திரத்தை சுற்றி சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா, ஒரு தாம்பாள தட்டில் பச்சரிசி பரப்பி அந்த தாம்பாள தட்டு மேலே இந்த எந்திரத்தை வச்சு நீங்கள் என்ன செய்யணும்னு மல்லிகைப்பூவெலாம் வச்சு உங்கள் பூஜை ரூமில் ஒரு மண் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 11 நாளைக்கு இந்த மந்திரத்தை இந்த எந்திரத்துக்கு உரு கொடுத்து இந்த எந்திரத்தை சுருட்டி தாயத்தில் அடைச்சி யார் வரணும் விரும்புகிறாங்களோ அந்த நபருடைய கழுத்தில் இதை கட்டிக்கிட்டோம் அப்படின்னா யாருக்கு நம்ம இந்த வசிய பூஜையை செஞ்சோமோ அந்த நபர் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவார், நம்மளுடைய சிந்தனைகள் நம்ம மேலே அன்பும் பாசமும் உருவாகி நம்மளை தேடி வர ஆரம்பிச்சிருவோம். இந்த பிரயோக முறையை பார்த்தீங்கன்னா, பிரிந்து போன கணவன் மனைவிமார்கள் இந்த பிரயோக முறையை பண்ணலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, காதலிகள் விரும்புனீங்க அப்படின்னா அவங்க உங்களை விட்டு பிரியாமல் இருக்கணும், உங்கள்கிட்ட அன்பாகவும் பாசமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மோகினி வசீகர வித்தையை பயன்படுத்தலாம். சரிங்களா? இது போன்ற முறைகளில் உங்களுக்கு யாரேனும் வசிய பூஜை செஞ்சு தரணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வசிய பூஜைகள் நம்மள்கிட்ட செஞ்சு வாங்கிக்கிறலாம். அதே சமயம் பார்த்திங்கன்னா, வசிய மையும் நம்மள்கிட்ட கிடைக்கும். சரிங்களா? மோகினி வசிய மை வேணுங்கிறவங்களும் அந்த மோகினி வசிய மை வாங்கிக்கிறலாம். அதே போல் இந்த மாந்திரிகர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த மோகினியுடைய வசீகர எந்திரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு அந்த எந்திரத்தையும் மந்திரத்தையும் இன்னும் வாங்கிக்கிறலாம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.